உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேசராசியின் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். வருட தொடக்கத்திலேயே லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். சென்ற ஆண்டில் இருந்த நெருக்கடி நிலை படிப்படியாக மாறும். பணவரவு திருப்தி தரும். ஆகையால் வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு. நல்ல காரியங்கள் யாவும் நடைபெறும் ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமையப் போகிறது. புத்தாண்டின் கிரக நிலைகள். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் குரு வீட்டில் சஞ்சரித்து குரு பகவானால் பார்க்கப்படுகிறார். எனவே குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. இதனால் இல்லத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும். திருமண வயதை எட்டியும் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடவில்லையே என்ற கவலை அகலும். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். 12இல் ராகுவும் 6இல் கேதுவும் சஞ்சரிப்பதால் பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். அஷ்டமத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு எளிதில் கிடைக்கும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. குருவின் பார்வை பலன். இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகம்தான். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைகிறது. வருட தொடக்கம் வசந்தமாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பொருளாதார நிலை உயரும். புனித பயணம் உண்டு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும். உறவினர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். உடல் நலத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் கடமையிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து காரியங்களில் வெற்றி பெறும் நேரம் இது. கும்ப சனியின் சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அந்த இடம் லாபஸ்தானம் என்பதால் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து தொழிலை விரிவுபடுத்த வழிவகுத்து கொடுப்பார்கள். கூட்டுத் தொழில் தனித்தொழிலாக மாறலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கலாம். சனியின் பார்வை உங்கள் ராசியிலும் 5, 8 ஆகிய இடங்களிலும் பதிவாகிறது. உங்கள் ராசியில் பதியும் சனியின் பார்வையில் ஆரோக்கிய தொல்லை அதிகரித்தாலும் அதிலிருந்து மீள வழிபிறக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். சனியின் பார்வை 5இல் பதிவதால் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். இடமாற்றம், ஊர் மாற்றத்தால் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை மகிழ்விக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் புதிய நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். வரும் மாற்றங்கள் வளம் தரும் மாற்றங்களாகவே அமையும். ரிஷப குருவின் சஞ்சாரம். புத்தாண்டில் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். இதுவரை ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்போது 2ஆம் இடத்திற்கு செல்வது யோகம்தான். 2இல் குரு வந்தால் இல்லத்தில் மகிழ்ச்சி வரும். திரண்ட செல்வம் சேரும். திருமணமும் கைகூடும். அந்த அடிப்படையில் தனவரவு தாராளமாக வந்து சேரும். குருவின் பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எந்த எதிர்ப்புகளும் உங்களை பாதிக்காது. இன்னல் ஏற்படுத்தியவர்கள் மனம் மாறி உங்கள் வெற்றிக்கு உறுதுணை புரிவர். ஆரோக்கிய தொல்லை அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகள் மூலமாக சில சலுகைகள் கிடைக்கும். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். நோயின் கடுமை தீரும். பழைய பங்குதாரர்களோடு பிரச்சனை ஏற்படுவதன் விளைவாக அவர்களை விலக்கிவிட்டு
புதியவர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சி கைகூடும். புதிய வாகனம் வாங்க முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் வியாபார வெற்றி நடைபோடும். ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகுவர். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சிப்பீர்கள். 10ல் வந்த குரு பதவி மாற்றம் தரும் என்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ராகு கேதுக்களின் ஆதிக்கம். உங்கள் ராசிக்கு 12ல் சஞ்சரிக்கும் ராகுவால் விரயஸ்தானம் பலப்படுகிறது. குடும்பச்சுமை கூடும். கூடுதல் விரயங்கள் ஏற்படலாம். திசாபுக்தி பலம் பெற்றவர்களுக்கு பொருளாதாரம் திருப்தி தரும். செலவிற்கேற்ற வரவு உண்டு. 6ல் கேது சஞ்சரிப்பதால் எதிரிகள் விலகுவர். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சனி குரு வக்ரகாலங்கள். சனியின் வக்ர காலத்தில் அதிக அளவு நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதும். தொழிலில் குறுக்கீடு உண்டு. பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படும். குருவின் வக்ர காலத்தில் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காது. பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ள வேண்டும். பணிபுரியும் இடத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தாமதப்படலாம். பெண்கள். இந்த புத்தாண்டில் லாபஸ்தானத்தில் சனி சந்திப்பதால் பொருளாதார நிலை உயரும். கணவன் மனைவிக்கும் அன்பு பாசமும் அதிகரிக்கும். ஏதேனும் ஒரு துறையில் சாதனை படைக்க சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். பிள்ளைகளால் பெருமை சேரும். குரு பயிற்சிக்கு பிறகு குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறும். சனி மற்றும் குருவின் வக்கர காலத்தில் எதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் உண்டு. பரிகாரம். பூஜை அறையில் தினந்தோறும் விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.